ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன்ல நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூசஸ் எல்லாம் கிடைக்கும் வெளியே. பட் ஆனா வீட்லயே செஞ்சு சாப்பிட்ட சர்பத் போல எதுவுமே வராது. எனக்கு சம்மர்ல பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்மர்ல தான் நமக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். மெயினா வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன், நுங்கு, பாம் ஃப்ரூட் அதெல்லாமே நிறைய கிடைக்கும். பட் இதுல வந்து நிறைய ரெசிபிஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். நம்ம மைண்ட்ல ஆல்ரெடி சில ரெசிபிஸ்லாம் இருக்கும், லைக் ஜூசஸ் அந்த மாதிரி எல்லாம். ஆனா இப்போ புது புது ரெசிபிஸை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி வந்து சில்ட்ரன்ஸுக்குலாம் இன்னோவேட்டிவா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சம்மர் ரெசிபிக்காக ஒரு சர்பத் ரெடி பண்ண போறேன். அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக இன்னைக்கு ஒரு பிஸ்கெட் செய்ய போறோம். அதை எப்படி செய்யலான்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நுங்கு ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண நுங்கு வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா காய்ச்சிட்டு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி மில்க்கை வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ், இது வந்து கடையில் வாங்கினது தான். அப்புறம் நானே மிக்சரில் ஒரு 4-5 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாதி அளவு நுங்கை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க நுங்கை மிக்சி ஜாரில் அந்த 1 கப் பால் கூடையும் தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி 2-3 தடவை பல்ஸ் மோடில் மிக்சரில் பீட் பண்ணி எடுக்கிறப்ப தான் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அது வருது. அப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 2 drops தான் விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அந்த ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ, அப்புறம் நறுக்கி வச்ச நுங்கு, பாதாம், பிஸ்தாலாம் ஆப்ஷனல் தான். அதையும் பொடி பண்ணி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டோம்னா நுங்கு ரோஸ் மில்க் சூப்பராகவே ரெடி ஆகிடும். பார்த்தாவே சாப்பிட்ற மாதிரி தோணும். அவ்வளோ ஒரு நல்ல ரெசிபி. நான் இதை யூடியூப் ஷார்ட்ஸ்ல தான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணேன். பட் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா சொல்றேன், இதோட ரேட்டிங் வந்து நான் கண்டிப்பா ஒரு 10 out of 10 தருவேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது ஒரு இன்னொரு டிப் சொல்லணும்னா, இது கூட நீங்க ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட தராம நான் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃபுல்லா. அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. சால்ட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சால்டட் பட்டரோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மேஷ் பண்ணி கலக்கி எடுத்துக்கணும். அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு 1 கப் அளவு மைதா மாவு போடலாம். இதை நல்லா பொடிச்சு விடுற மாதிரி பட்டரோட கலந்து விட்டுக்கணும். மாவும் பட்டரும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் வர பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கெட்டி பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். மாவை பிசைகிறப்போ முழு கையை பயன்படுத்தாமல் வெறும் விரல்களால் மட்டுமே பிடிச்சு விட்டுற மாதிரி மாவை கெட்டி பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்ச இந்த பதத்தில் இருக்க மாவு பிரித்தா இந்த மாதிரி க்ரம்பிள்லாம் கசங்கி போன பேப்பர் மாதிரி வரணும். இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு குக்கரை மிதமான சூட்டில் மணல் கொட்டி 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அது ப்ரீஹீட் ஆகிற அதே டைமில் ஒர்க்கிங் சர்ஃபேஸில் கொஞ்சம் மைதா மாவு கொட்டி பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து நல்லா திரட்டிக்கலாம். நல்ல ஒரு திக் ஷீட்டாக வர மாதிரி திரட்டி எடுத்துட்டு ஒரு குக்கி கட்டரையோ இல்லை பாட்டில் மூடியோ வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக குக்கீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா திக்காக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் சரியான பதத்தில் வரும். ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ அதில் டிசைன்ஸோ இல்லை டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ஓட்ட மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறப்ப தான் ஈக்குவலாக வெந்து வரும். எல்லா பிஸ்கெட்ஸையும் பேக்கிங் பேனில் வச்சு அது மேலே பட்டர் தடவி ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி சீரான இடைவெளி விட்டு 40 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கணும். ஸோ இதை பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 2 பேட்சை ஆக்சுவலி நான் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ஒரு ட்ரே ஃபுல்லாக பேக் பண்ணேன், திரும்பவும் அகெயின் இன்னொரு பேட்ச் நான் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ 2 பேட்ச்மே வந்து எந்த ஒரு
மிஸ்டேக்கும் இல்லாம சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி பாருங்க, நல்லா வைட்டாவும் இருக்கு, அதே சமயம் நல்லா வந்து வெந்தும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்து வரணும், அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஹாட் சம்மரை கூல் சம்மர் ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கும் தெரிஞ்சா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு அதுவும் ஒரு வீடியோவா போடுறேன். தேங்க்யூ.